ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த எபிசோடில் நம்ம ஏப்ரல் மாதத்துடைய சில முக்கியமான தினங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏப்ரல் மாதம் எக்கச்சக்கமான முக்கியமான தினங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எந்த தேதியில் எந்த தினம் அனுசரிக்கப்படுது, அந்த தினத்துடைய முக்கியமான கருப்பொருள் என்ன அப்படிங்கிற இந்த டீட்டெயிலில் கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய முதல் தினம் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஸோ ஆட்டிசம் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான நோய் ஏற்படுது இல்லையா? ஸோ இந்த ஆட்டிசம் நோயை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏப்ரல் 2ஆம் தேதியை என்னவா கொண்டாடுறாங்க? ஆட்டிசம் டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ 2025 ஆட்டிசம் டேவுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, அட்வான்சிங் நியூரோ டைவர்சிட்டி அண்ட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். என்னது? அட்வான்சிங் நியூரோ டைவர்சிட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறதா வந்து இதோடையது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிசம் நோயை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. இதை நடத்துறது யார்? இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நியூரோ டைவர்சிட்டி, ION, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நியூரோ டைவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு அமைப்பு தான் வந்து நடத்துகிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து ஏப்ரல் 4ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் மைண்ட் அவேர்னஸ் டே. என்னது? இன்டர்நேஷ்னல் மைண்ட்ஸ் அவேர்னஸ் டே அப்படிங்கிற இந்த ஒரு டே, இன்டர்நேஷ்னல் மைண்ட்ஸ் அவேர்னஸ் டே அப்படிங்கிற இந்த டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஏப்ரல் 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ல் இந்த இன்டர்நேஷ்னல் மைண்ட்ஸ் அவேர்னஸ் டே கொண்டு வர்றாங்க. இது எதுக்காகனா, இந்த மைண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கன்னிவெடி. இப்போ நம்ம படங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா? முக்கியமான போர்களில் இந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணுவாங்க? கன்னிவெடி வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா கன்னிவெடினா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தெரியாமல் யார் அதில் கால் வச்சாலும் என்னாகும்? அது அந்த கால் வைக்கிறவங்க வந்து ஆர்மி பர்சனா இல்லை சின்ன குழந்தை அப்படிலாம் தெரியும். யார் கால் வச்சாலும் அந்த வெடி வந்து வெடிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்னிவெடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த போர் போகக்கூடிய நாடுகள், அதே மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம் வந்து அங்கே உள்நாட்டு கிளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கோ அங்கே எல்லாம் அந்த கன்னிவெடி பயன்படுத்துகிறாங்க. பட் இந்த கன்னிவெடினால் யார் அதிகமாக பாதிக்கப்படுறா? காமன் மேன் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் இந்த கன்னிவெடி பயன்பாட்டை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? இன்டர்நேஷ்னல் மைண்ட் அவேர்னஸ் டே அப்படிங்கிற இந்த தினம் ஏப்ரல் 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் மைண்ட்ஸ் அவேர்னஸ் டே அப்படிங்கிற இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ 2025 இன்டர்நேஷ்னல் மைண்ட்ஸ் அவேர்னஸ் டேயோட தீம் என்ன அப்படின்னா, சேஃப் ஃபியூச்சர் ஸ்டார்ட் ஹியர். என்னது? சேஃப் ஃபியூச்சர் ஸ்டார்ட் ஹியர் அப்படிங்கிறதா இன்டர்நேஷ்னல் மைண்ட்ஸ் டேயோடைய கருப்பொருளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதோடைய முக்கியமான இது வந்து என்ன அப்படின்னா, நோக்கம் வந்து இந்த கன்னிவெடி வந்து அதோடைய பயன்பாட்டை குறைக்கணும், அதை வந்து இன்னும் உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்து ஏப்ரல் 5 ரொம்ப 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 முக்கியமான தினம். அது என்ன அப்படின்னா, நேஷ்னல் மேரிடைம் டே, தேசிய கடல்சார் தினம். என்ன தினமாக கொண்டாடுறாங்க? நேஷ்னல் மேரிடைம் டே, தேசிய கடல்சார் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த கடல்சார் தினம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணும்போது இந்தியர்கள் யாருமே என்ன பண்ணவில்லை, அவங்க வந்து கப்பல் போக்குவரத்துக்கோ இல்லை கப்பல் வந்து சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுற கப்பல் வச்சு ட்ராவல்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு பிரிட்டிஷ் வந்து நம்ம அலோவா பண்ணல. ஸோ முதல்ல 1919ஆம் ஆண்டு, எப்போ 1919 ஆண்டு சிந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, என்ன கம்பெனி? சிந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய கப்பல். இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்தியாவிலேருந்து இப்போ லண்டனுக்கோ இல்லை வேறு ஏதோ நாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பிரிட்டிஷாருடைய கப்பலில் தான் போகணும். முதல்ல இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பயணம் போனால் இந்திய கப்பல் இதோட பேர் என்ன அப்படின்னா, சிந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற இந்த கம்பெனி எப்போ இருந்து 1919 முதல்ல வந்து இந்தியா விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அந்த தினத்தை அனுசரிக்கிறதுக்காக தான் நம்ம நேஷ்னல் மேரிடைம் டே கொண்டாடுறோம். எந்த தேதியில்? ஏப்ரல் 5 1919 ஏப்ரல் 5 1919 இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து ஏப்ரல் 7 வேர்ல்டு ஹெல்த் டே. ரொம்ப 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 முக்கியமான தினம். எக்ஸாமில் அடிக்கடி கேள்விகள் கேட்கப்படக்கூடிய தினம் என்ன அப்படின்னா, இந்த இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ஹெல்த் டே அப்படிங்கிற இந்த தினம். இது எப்போ கொண்டாடுறாங்க? ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இந்த வேர்ல்டு ஹெல்த் டே கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஏப்ரல் 7 1948 ஏப்ரல் 7 1948 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான அமைப்பு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அமைப்புடைய பேர் என்ன? WHO, உலக சுகாதார அமைப்பு. அப்படின்னு சொல்லக்கூடிய WHO இருக்கு இல்லையா? அந்த WHO முதல்ல ஏப்ரல் 7ஆம் தேதி தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த தினத்தை நம்ம தான் என்ன பண்ண கொண்டாடுறோம்? அந்த தினத்தை தான் நம்ம வேர்ல்டு ஹெல்த் டேவா, உலக சுகாதார தினமாக கொண்டாடுறோம். ஓகே. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? ஜெனீவாவில், சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் இருக்குது. இவங்க தான் உலகம் முழுக்க ஒரு பொதுவான அந்த மருத்துவம் சம்மந்தமான எல்லா பாலிசிஸையும் மேக் பண்ணுறது யார்? WHO, உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து
பண்ணுறாங்க. ஸோ இந்த 2025 வேர்ல்டு ஹெல்த் டேவுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஹெல்த்தி பிகினிங் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர். என்னது ஹெல்த்தி பிகினிங் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர். ஹெல்த்தி பிகினிங் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஹெல்த் டே 2025 முக்கியமான கருப்பொருளாக இருக்குது. ஸோ இதில் என்ன முக்கியமாக பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக இந்த குழந்தைகளோட நலம், அதே மாதிரி பிரசவமான தாய்மார்கள் இருக்காங்களே அவங்களுடைய நலம், இதை பாதுகாக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு வருஷத்தில் குழந்தையவும் அவங்களுடைய தாயையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து இந்த வருஷம் ஏற்படுத்த போகிறாங்க. இது ஒரு கருப்பொருள் என்ன, ஹெல்த்தி பிகினிங் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர். ஹெல்த்தி பிகினிங் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஹெல்த் டேவுடைய முக்கியமான கருப்பொருள். அடுத்து ஏப்ரல் 10 வேர்ல்டு ஹோமியோபதி டே. என்னது வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படிங்கிற இந்த தினம் வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். இது எப்போ கொண்டாடுறாங்க, ஏப்ரல் 10 வேர்ல்டு ஹோமியோபதி டே வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஹோமியோபதி டே கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான மருத்துவ முறை யார் தான் கண்டுபிடிச்சிருப்பா, ஜெர்மனியை சார்ந்த ஒரு மருத்துவர் டாக்டர் கிறிஸ்டின் ஃப்ரெட்ரிக் சாமுவேல் ஹனிமன். யார், டாக்டர் கிறிஸ்டன் ஃபெட்ரிக் சாமுவேல் ஹனிமன் அப்படிங்கிற இந்த நபர் தான் என்ன பண்ணியிருப்பார், ஹோமியோபதி அப்படிங்கிற இந்த ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஏப்ரல் 10 நம்ம என்னவா கொண்டாடுறோம், வேர்ல்டு ஹோமியோபதி டேவாக கொண்டாடுறோம். இந்த ஹோமியோபதி அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். நம்ம அந்த இங்கிலீஷ் மருந்துக்கு மாற்றான ஒரு மருத்துவ முறை தான் அந்த ஹோமியோபதி அப்படிங்கிறது. இது வந்து நம்முடைய ஆயுஷ் திட்டம் இருக்கு இல்லையா, ஆயுஷை பொறுத்தவரை இந்த அதில் ஏ அப்படிங்கிறது என்னென்னா ஆயுர்வேதா, ஒய் அப்படிங்கிறது யுனானி, யூ அப்படிங்கிறது யுனானி, ஒய் அப்படிங்கிறது யோகா, தென் எஸ் அப்படிங்கிறது சித்தா, ஹச் அப்படிங்கிறது ஹோமியோபதி. இந்த ஆயுஷ் அப்படிங்கிறதுல ஹச் அப்படிங்கிறதுனா ஹோமியோபதியை வந்து குறிக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆயுஷ் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா. ஸோ அடுத்து ஏப்ரல் 15 வேர்ல்டு ஆர்ட் டே. ஸோ ஏப்ரல் 15 என்னவா கொண்டாடுறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஆர்ட் டேவாக வந்து கொண்டாடுறாங்க. உலக கலை தினம். ஸோ உலக கலை தினம் இல்லாத உலக கலை நாள் எப்போ கொண்டாடுறாங்க, வேர்ல்டு ஆர்ட் டே வந்து ஏப்ரல் 15. ஏப்ரல் 15 வேர்ல்டு ஆர்ட் டே வந்து கொண்டாடுறாங்க. இந்த வேர்ல்டு ஆர்ட் டே கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா லியோனார்டோ டாவின்சி. ஸோ டாவின்சி பற்றி நம்ம நிறையா பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஒரு முக்கியமான ஓவியர், ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் தான் யார், லியோனார்டோ டாவின்சி. இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் என்ன கொண்டாடுறாங்க, வேர்ல்டு ஆர்ட் டே, உலக கலை தினம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து 2012 வேர்ல்டு ஆர்ட் டே யார் கொண்டாடுறா, யுனெஸ்கோ கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆர்ட் ஃபார் யூனிட்டி அண்ட் ஹீலிங். என்னது, ஆர்ட் ஃபார் யூனிட்டி அண்ட் ஹீலிங் அப்படிங்கிறதான் வேர்ல்டு ஆர்ட் டேயுடைய முக்கியமான கருப்பொருளாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஏப்ரல் 18 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. ஸோ ஏப்ரல் 18 என்னவா கொண்டாடுறாங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே ஏப்ரல் 18 வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா யுனெஸ்கோவுடைய முக்கியமான பாரம்பரிய சின்னங்கள் இருக்கு இல்லையா, யுனெஸ்கோடைய முக்கியமான பாரம்பரிய சின்னங்கள் இதெல்லாம் இதை பாதுகாக்கிறத பார்த்தோன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே வந்து ஏப்ரல் 18 கொண்டாடுறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை மொத்தம் யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் 43 இருக்குது. ஸோ 2024 என்ன பண்ணாங்க அப்படின்னா மொய்தாம்ஸ், அசாமில் அகோ மன்னர்கள் இருக்காங்க, இவங்களுடைய கல்லறையான மொய்தாம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கல்லறையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் எத்தனை இருக்குது, இந்தியாவில் 43 யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆண்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேயோட கருப்பொருள் என்னன்னா ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃப்ளிக்ட். ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேயோடைய முக்கியமான கருப்பொருள். ஓகேவா. ஸோ இது எப்போ இருந்து, இது வந்து 1983 இது வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன டே, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே, உலக பாரம்பரிய தினம். அதுக்கடுத்து வேர்ல்டு லிவர் டே, உலக கல்லீரல் தினம். ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. பட் இப்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சினாலையும் சரி, அதே மாதிரி இந்த ஆல்கஹாலிக் ஹேபிட் இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய பேர்த்துக்கு லிவர் ஃபெயிலியர் ஏற்படுது. கல்லீரல் வந்து இழப்பு வந்து நிறைய பேர்த்துக்கு ஏற்படுது. ஸோ அதனால் கல்லீரலுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அதேமாதிரி கல்லீரலுடைய பாதுகாப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 19 என்ன கொண்டாடுறாங்க, வேர்ல்டு லிவர் டே, உலக கல்லீரல் தினம் வந்து கொண்டாடுறாங்க. வேர்ல்டு லிவர் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த
வேர்ல்டு லிவர் டே 2025க்கான கருப்பொருள் என்னன்னா ஃபுட் ஈஸ் மெடிசின். ரொம்ப ரொம்ப முக்கியமான கருப்பொருள். உணவே மருந்து அப்படிங்கிறது தான் வேர்ல்டு லிவர் டே 2025 வேர்ல்டு லிவர் டே ஏப்ரல் 19 கொண்டாடுறாங்க இல்லையா, அதோட கருப்பொருளாக இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக எதுக்காக லிவரை பார்த்தினா ஆரோக்கியம், லிவரோட ஆரோக்கியத்தை இது பண்ணுறதுல முக்கியமாக என்னென்ன ரோல் இருக்குது அப்படிங்கிறது, அது இல்லாமல் லிவரை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்து ஏப்ரல் 21 ரொம்ப 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 ஒரு முக்கியமான தினம். எப்போது ஏப்ரல் 21 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இது என்ன தினம் அப்படின்னா நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே. என்ன டே? நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே, தேசிய குடிமைப் பணி தினம். ஸோ தேசிய குடிமைப் பணி தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 21 தேசிய குடிமைப் பணி தினம் வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஏப்ரல் 21 1947 ஏப்ரல் 21 1947 சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, இவர் இந்தியாவுடைய சிவில் சர்வன்ஸ் ட்ரைனிங், இந்த சிவில் சர்வீஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு உரையாற்றிருப்பார். ஓகே, ஸோ அந்த உரையில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா, சிவில் சர்வீஸாக ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து யார் சொல்லியிருப்பா, நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சிவில் சர்வீஸுடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ் யார் அப்படின்னா சார்ல்ஸ் கார்ன்வாலிஸ். ஸோ கார்ன்வாலிஸ் இருக்கார் இல்லையா, இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீஸ். அடுத்து ஏப்ரல் 21 இன்னொரு முக்கியமான டேவும் கொண்டாடுறாங்க, வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் டே. என்னது? உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை நாள், உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினமாக கொண்டாடுறாங்க. வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்டு இனோவேஷன் டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநா சபை தான், இதுவும் வந்து ஐநா சபை தான் கொண்டு வந்தது. எதுக்காக அப்படின்னா அந்த கிரியேட்டிவ், அதுக்கப்புறம் அந்த இனோவேட்டிவ் திங்கிங், இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி கிரியேட்டிவிட்டி அதே மாதிரி இனோவேஷனாக ஒரு விஷயங்கள் பண்ணதுனா மனித சமூகத்துக்கு எந்த அளவுக்கு, அதே மாதிரி மனிதனுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி ஆராயறதுக்காக தான், அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் வேர்ல்டு கிரியேட்டிவ் அண்ட் இனோவேஷன் டே, வேர்ல்டு கிரியேட்டிவ் அண்ட் இனோவேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க. அடுத்து எர்த் டே 2025 எர்த் டே வந்து எப்போனா ஏப்ரல் 22, ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22 எர்த் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த எர்த் டேவோட கருப்பொருள் என்ன அப்படின்னா அவர் பவர் அவர் பிளானட். என்னது? அவர் பவர் அவர் பிளானட் அப்படிங்கிறது தான் எர்த் டே. ஸோ அவர் பவர் அவர் பிளானட் அப்படிங்கிறது தான் எர்த் டேவுடைய கருப்பொருளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் நேஷன் டு டிரைவ் த என்விரான்மெண்ட் சேஞ்ச். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மாசுபட்டுட்டு வேற ஒரு மாதிரியாக பொலிட்டாக மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல ஒவ்வொரு நபர்களுடைய பங்களிப்பும் இருக்குது அப்படிங்கிறத நினைவு கூறுறதுக்காக என்ன பண்ணுறோம், எர்த் டே ஏப்ரல் 22, ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22 நம்ம எர்த் டே கொண்டாடுறோம். பூமி தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? இதோட கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பவர் அவர் பிளானட். என்னது? அவர் பவர் அவர் பிளானட் அப்படிங்கிறதா இதோடைய கருப்பொருள். ஸோ நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 24. ஸோ ஏப்ரல் 24 ரொம்ப 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 ஒரு முக்கியமான தினம். என்ன தினம் அப்படின்னா நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஸோ தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படிங்கிற இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க. இது கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம். நம்ம கிராமங்களில் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ இது எப்போ தான் கொண்டு வராங்க அப்படின்னா இது கொண்டு வரதுக்கான சட்டம் வந்து 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 73வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1993 அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பஞ்சாயத்து ராஜ் முறை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த சட்டம் போடப்பட்டது 1993 இருந்தாலும் இந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் 24 1994 தான் நடைமுறைக்கு வருது. ஸோ அதனால இதை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 24 என்ன கொண்டாடுறாங்க, நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே. நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஆண்டு நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஏப்ரல் 24 கொண்டே இருக்காங்க. ஸோ இது இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது எந்த ஆண்டுலேருந்து 2010 ஆண்டு நம்மளுடைய பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்திலிருந்து இது வந்து கொண்டாடுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து ஏப்ரல் 25 வேர்ல்டு மலேரியா டே. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25 மலேரியா டே வந்து கொண்டாடுறாங்க, மலேரியா தினம் வந்து கொண்டாடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா மலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய நிறைய அந்த வைரஸ் காய்ச்சல்கள்லாம் பரப்பக்கூடிய ஒரு கொடிய வைரஸ் இதான மலேரியா இருக்கு இல்லையா, இந்த மலேரியாவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு மலேரியா டே அப்படிங்கிற இந்த ஒரு தினம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மலேரியா தினம் வந்து கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் எதுக்காகனா இந்த மலேரியாவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஆண்டு 2025 மலேரியா தினத்துடைய தீம் என்ன அப்படின்னா கருப்பொருள் என்ன அப்படின்னா மலேரியா என்ஸ் வித் அஸ், மலேரியா என்ஸ் வித் அஸ், ரீஇன்வெஸ்ட் ரீஇமேஜின் ரீஇக்னைட் அப்படிங்கிறதா மலேரியா டேவுடைய முக்கியமான கருப்பொருளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது 2023 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் 263 மில்லியன் மக்கள், எவ்வளோ 263 மில்லியன் மக்கள் வந்து மலேரியானால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துடைய முக்கியமான தினங்கள்.
ஸோ அடுத்து நம்ம ஏப்ரல் மாதத்துடைய முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் கமாண்டோஸ் ட்ரைனிங். ஸோ சைபர் கமாண்டோஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரைனிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில். ஸோ ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய பர்வக்தா டெக்னாலஜி. ஸோ ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய பிரவக்தா டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கமாண்டோ. ஸோ முதல் சைபர் கமாண்டோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்னென்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு 37 ஆஃபீஸர்ஸை இந்த ட்ரைனிங்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் இது பண்ணி எப்படி இந்தியாவை சைபர் அட்டாக்லேருந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு பேர் தான் என்ன, சைபர் கமாண்டோஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது எங்கே நடந்திருக்கு, ஐஐடி மெட்ராஸில் இருக்கக்கூடிய பிரவக்தா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் நியூ ஸ்கிராப் பீட்டில். ஸோ ஒரு புது வகையான ஸ்கிராப் பீட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியில், நம்முடைய வடகிழக்கு பகுதியில், அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் ரீஜன்லையும் ஒரு புது வகையான ஸ்கிராபிள்ஸ். ஸோ ஸ்கிராபிள்ஸ் பீட்டில் அப்படிங்கிற இந்த ஒரு இனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி எதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா ஜூ டாக்ஸா, என்னது ZOO ஜூ டாக்ஸா அப்படிங்கிற இந்த ஒரு மேக்சினில், பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் ஒரு 6 ஸ்பீசிஸ். வர பேர் வந்து பாருங்கள், மெலட்ரா சாம்பியனிஸ், அதுக்கப்புறம் மெலட்ரா ஓனமா, தென் சீரியம் சப்ஸ்டான்சிஸ். இது வந்து அருணாச்சல் பிரதேசில் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான புதிய ஸ்கிராப் பீட்டில் ஸ்பீசிஸ் வந்து எங்கெங்கே வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் அதுக்கப்புறமா வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாலையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். இந்த குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இதில் இந்தியா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்தியா ஹவ் அச்சீவ்டு த மேஜர் மைல் ஸ்டோன் இன் செக்யூரிங் கம்யூனிகேஷன் வித் சக்ஸஸ்ஃபுல் டெஸ்டிங் ஆஃப் கண்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன். இந்த குவாண்டம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருக்க கம்யூனிகேஷன்லேயே ரொம்ப ஒரு செக்யூரான, யாருனாலையும் ஹேக் பண்ண முடியாத ஒரு கம்யூனிகேஷன் தான் என்ன அப்படின்னா இந்த குவாண்டம் கம்யூனிகேஷன். முதல்ல இந்த குவாண்டம் கம்யூனிகேஷனுக்கான ஒரு டெஸ்டிங் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக, அந்த குவாண்டம் கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து எந்த நாடுனாலையும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஒரு கம்யூனிகேஷனாக கொண்டு இது பண்ணலாம். ஸோ அடுத்து ஆரியபட்டா அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணி எத்தனை ஆண்டுகள் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சேட்டலைட் வந்து 1975ஆம் ஆண்டு, எப்போ 1975 1975 இந்த ஆரியபட்டா அப்படிங்கிற இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணி இப்போ எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள், 50 இயர்ஸ் வந்து எது லான்ச் பண்ணி ஆரியபட்டா அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணி 50 ஆண்டுகள் ஆக போகுது. இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் அப்படின்னு கருதப்படுற ஆரியபட்டாக்களை எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 19 1975 தான் ஆரியபட்டா அப்படிங்கிற இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேட்டலைட் லான்ச் பண்ண 50வது இதை நம்மளோட ISRO இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே வந்து சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜியஸ்லி டெவலப்ட் சேட்டலைட். இந்தியாவுடைய உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட சேட்டலைட் வந்து ஆரியபட்டா தான். இதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட சேட்டலைட் எல்லாமே நம்ம வந்து ரஷ்யாவோட உதவினால தான் அனுப்பிச்சிருவோம். பட் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸாக அனுப்பப்பட்ட சேட்டலைட் வந்து ஆரியபட்டா அப்படிங்கிற இந்த ஒரு சேட்டலைட் தான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா DRDO, ஸோ நம்மளுடைய ISRO இருக்காங்களே, இவங்க தான் இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதில் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா சோவியத்துடைய காஸ்மாஸ் 3M ராக்கெட். சோவியத்துடைய காஸ்மாஸ் 3M ராக்கெட் அப்படிங்கிற இந்த ஒரு ராக்கெட்டில் ரஷ்யாவிலேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கூட நம்மக்கிட்ட இதை லான்ச் பண்ணுற அளவுக்கு ஓன் வெஹிக்கிள் வந்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சேட்டலைட் மட்டும் நம்மளாக இந்தியாவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணி இதை ரஷ்யாவுடைய ஹெல்ப்பில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ஆரியபட்டா அப்படிங்கிறது யாருடைய பேர் அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு முக்கியமான கணித மேதை, ஒரு வானவியல் மற்றும் கணித மேதையான ஆரியபட்டா அப்படிங்கிற ஒரு பேரில் தான் வைக்கிறாங்க. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஆந்திர பிரதேஷ் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக அமராவதி ஆந்திர பிரதேசத்துடைய தலைநகரமாக அறிவிச்சாங்க இல்லையா,
அதை தொடர்ந்து ஆந்திர பிரதேசத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ், ஆந்திர பிரதேசத்தில் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்கு இல்லையா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு கிராமம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு இதை எங்கே கொண்டு வராங்க, அமராவதி, ஆந்திராவுடைய புதிய கேபிட்டலான அமராவதியில் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்க போது. ஸோ இதில் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் ஐபிஎம், டிசிஎஸ், எல்என்டி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து வர்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த 50 ஏக்கரில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான கம்பெனிஸு, நிறைய முக்கியமான ரிசர்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எங்கே அமராவதியில் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவாண்டம் வில்லேஜ் கொண்டு வர்றாங்க. இங்கே அமராவதியில் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவாண்டம் வில்லேஜ் கொண்டு வர்றாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஜீன் தெரப்பி ட்ரையல் ஃபார் ஹீமோஃபிலியா. ஸோ அந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ரத்தத்தில் ஸோ பிளட் வந்து கிளாட் ஆகாமல் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய்க்கு பேர் தானே ஹீமோஃபிலியா. ஸோ இந்த ஹீமோஃபிலியா இருக்க நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் கே இருக்கு இல்லையா, இதில் சில குறைபாடுகள் இருக்கும். விட்டமின் கே வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பிளட் வந்து கிளாட் ஆகாமல் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஜீன் தெரப்பி மூலிமா இந்த நோயை சரி செய்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் ஒரு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சிஎம்சி வெள்ளூர். ஸோ இதை வந்து சிஎம்சி வெள்ளூர், அதுக்கப்புறமா வந்து பிரிக் இன்ஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பும் சிஎம்எஸ் வெள்ளூர் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிறதுனா இது வந்து பரம்பரையாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அடுத்து அப்படியே வர்றதுக்கு பரவுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த ரொம்ப ஒரு கொடிய நோயான ஹீமோஃபிலியா. ஸோ ஹீமோஃபிலியா அப்படிங்கிற இந்த ஒரு நோயை க்யூர் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஜீன் தெரப்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து பங்களாதேஷ் ஜாயின் ஆர்டிமிஸ் அக்கார்ட். ஸோ ஆர்டிமிஸ் அக்கார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான அக்கார்ட் இருக்குது. இது எதுக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து அமெரிக்காவுடைய நாசா கொண்டு வந்து ஒரு முக்கியமான அக்கார்டு தான் அப்படின்னா ஆர்டிமிஸ் அக்கார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அக்கார்ட். இது எதுக்காக அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸ்க்கு நிறைய நாடுகள் அவங்களுடைய விண்கலங்கள் அனுப்புகிறாங்க இல்லையா. இந்த மாதிரி அவுட்டர் ஸ்பேஸை நம்ம ரொம்ப பாதுகாப்பான முறையில் அதேமாரி யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத முறையில் இந்த அவுட்டர் ஸ்பேஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஆர்டிமிஸ் அக்கார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ். இதில் இதுவரை 53 நாடுகள் 53 நாடுகள் வந்து இருந்தாங்க. இப்போது இந்த ஆர்டிமிஸ் அக்கார்டில் 54வது நாடாக யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னா பங்களாதேஷ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்காக, ப்ரொமோட்டிங் பீஸ்ஃபுல், சஸ்டைனபிள் அண்டு டிரான்ஸ்பரண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். நம்ம விண்வெளியை வந்து யூஸ் பண்ணுறத பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு வெளிப்படைத்தன்மையோடையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக உள்ளதான் ஆர்டிமிஸ் அக்கார்ட். இது யார் நடத்துகிறா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாசா நடத்துகிறாங்க. ஸோ அடுத்து டயர் உல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனால் ஒரு முக்கியமான உயிரினம் தான் டயர் உல்ஃப் அப்படிங்கிற ஒரு உயிரினம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகள் 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டயர் உல்ஃப் அப்படிங்கிற இந்த ஒரு உயிரினம் வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ இப்போது இந்த டயர் உல்ஃபை திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து நிறைய டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி திரும்ப இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு உயிரினம் இறந்து போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதை நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. பட் இப்போ என்ன மாதிரியான டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன உயிரினத்தை திரும்ப வந்து இறந்து போனல அழிஞ்சு போன உயிரினத்தை திரும்ப மீட்டு கொண்டுறதுக்கான ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி யார் அப்படின்னா க்ளோசல் பயோசைன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் டயர் உல்ஃப் ரிவைவல் அப்படிங்கிற இந்த இது மூலிமா டயர் உல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உல்ஃபை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி 12,500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ இதை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. எது மூலியமாக அப்படின்னா கிறிஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த இந்த உல்ஃபோடைய ஒரு டிஎன்ஏ, ஒரு எலும்பு துண் மட்டும் கிடச்சிச்சு. அந்த எலும்பு துண்ணிலேருந்து அதோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே நிறைய ப்ராசஸிங் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போன ஒரு உயிரினத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 3 டயர் உல்ஃப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா அவரோட பேர் வந்து ரெமூஸ் கலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 3 இது. ஸோ இதோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த டயர் உல்ஃபோடைய கொஞ்சம் மண்டே ஓடுகிற இந்த மாதிரியான விஷயங்கள் கிடச்சிருக்கு. அதில் கிடச்ச டிஎன்ஏவும் அதேமாதிரி கிரே உல்ஃப் இருக்கு இல்லையா, ஸோ கிரே உல்ஃபு அதேமாதிரி டொமஸ்டிக் டாக் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு இது வந்து டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியா குவாண்டம் டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஏப்ரல் 14 இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குவாண்டம் டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏப்ரல் 14 வேர்ல்டு குவாண்டம் டே, ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 14 ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14 என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா குவாண்டம் டே, வேர்ல்டு குவாண்டம் டே வந்து ஏப்ரல் 14 வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா
இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் 2025 என்ன ஆண்டு ஐநா கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸாகவும் கொண்டாடுறாங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாகவும் ஐநா வந்து 2025 கொண்டாடுறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, குவாண்டம் டேவா ஏப்ரல் 14 கொண்டாடுறாங்க. இதில் வந்து எப்படி குவாண்டம் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது, ஸோ குவாண்டம் டெக்னாலஜி மூலியமாக என்னென்ன அப்ளிகேஷன் வந்து இன்னும் இது பண்ண அப்படிங்கிற மாதிரி குவாண்டம் சம்மந்தமான எல்லா விஷயத்தை பற்றியும் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இயரையும் டேயும் கொண்டாடுறாங்க. அடுத்து ப்ளூ ஆரிஜின். ஸோ ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிறதுனா ஜெஃப் பென்சோ. ஸோ ஜெஃப் பென்சோவுடைய ஒரு ஸ்பேஸ் நிறுவனம் எப்படி வந்து எலான் மஸ்க் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வச்சிருக்காரோ அதே மாதிரி ஜெஃப் பென்சோ அமேசானுடைய ஓனர் தான் வந்து ஜெஃப் பென்சோ. இவர் அமெரிக்காவில் வச்சிருக்க ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு பேர் தான் என்னன்னா ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃபீமேல் க்ரூ ஸ்பேஸ் மிஷன், முழுக்க பெண்களை கொண்ட ஒரு மிஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண்களே போகக்கூடிய ஒரு மிஷனை லான்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ வெற்றிகரமாக இந்த மிஷனில் முழுக்க பெண்கள் மட்டும் ஸ்பேஸ்க்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க. ஓகேவா, இதில் முக்கியமான நபர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டி பெர்ரி, அதுக்கப்புறமா கெய்லி கிங், லாரன் சாஞ்சி, ஐஷ் பவுல், அதுக்கப்புறம் அமந்த் நோகி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட என்ன பண்ணாங்க, ஸ்பேஸ்க்கு போயிட்டு பேசிக்கான ரிசர்ச்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து நிசார் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன். ஸோ இந்த ஒரு மிஷனை இந்தியாவும் நாசாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ 2024 இந்த நிசார் அப்படிங்கிற இந்த மிஷன் வந்து பண்ணி முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இது வந்து 2024 இது பண்ணி முடிக்க முடியல. ஸோ இப்போது இதை 2025 ஜூன் மாதம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நிசார் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷனை லான்ச் பண்ண போகிறாங்க. நிசார் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் வந்து நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். என்னது, நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் அப்படிங்கிறதா என்னன்னா நிசார் அப்படிங்கிறது. நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் அப்படிங்கிறதா வந்து நிசார். ஸோ இது வந்து ஐஎஸ்ஆர்ஓவும் நாசாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இது வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் மாதிரி தான், ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் மாதிரி தான் உள்ளதா என்னன்னா இந்த நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா முக்கியமான எல்லா என்விரான்மெண்ட்டை மானிட்டர் பண்ணும். எந்த கிளேஷியர்ஸ் பனிப்பாறை வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி காடு செடி கொடி மரங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி எதுவும் இயற்கை பேரிடர் வருதா அப்படிங்கிற இந்த எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் மாதிரி செயல்படக்கூடியதான் வந்து இந்த நிசார், நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரோபோட் ஹாஃப் மாரத்தான். ஸோ சைனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களும் அதே மாதிரி மனிதர்களும் ரோபோட்டும் சேர்ந்து ஓடக்கூடிய ஹாஃப் மாரத்தான் அப்படிங்கிறது 22-23 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ மனிதர்களும் அதே மாதிரி மனிதர்களும் ரோபோட்டும் சேர்ந்து ஓடக்கூடிய ஒரு ஹாஃப் மாரத்தான் முதல் யார் கண்டக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா சைனாவில் பீஜிங்கில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்டு ரோபோட் ஹாஃப் மாரத்தான். இதில் மனித வடிவிலான ரோபோக்களும், அது பேர் ஹியூமனாய்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோபோக்களும் மனிதர்களும் சேர்ந்து இதில் வந்து ஓடிருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 ரோபோ டீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரோபோக்களை இந்த ஒரு ஹாஃப் மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். ஸோ மறுபடியும் இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்டு ரோபோட் ரேஸ் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்டு ஹாஃப் மாரத்தான் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பீஜிங்கில். ஸோ இது எங்கே, சைனாவில் பீஜிங்கில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நாசாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் சேர்ந்து லான்ச் பண்ணக்கூடிய நிசார், நாசா ஐஎஸ்ஆர்ஓ சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார் வந்து எங்கே இது பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நிசார் அப்படிங்கிற இது வந்து 2024 ஸ்பேஸில் லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற அமேசானோட ஜெஃப் பென்சோ இருக்காரு, அவருடைய ஒரு ஸ்பேஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் ஃபீமேல் க்ரூ மிஷனை கொண்டு போயிருக்காங்க ஸ்பேஸ்க்கு. அடுத்து 2025 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு குவாண்டம் டே. ஸோ வேர்ல்டு குவாண்டம் டே வந்து ஏப்ரல் 14 குவாண்டம் டே கொண்டாடுறாங்க. அதேமாதிரி டைர்வுல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்து போன ஒரு உல்ஃப் வெரைட்டியை திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, அழிஞ்சு போன ஒரு உல்ஃப் வெரைட்டியை திரும்ப மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியாஸ் குவாண்டம் டெக்னாலஜி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54வது நாடாக ஆர்டிமிஸ் அக்கார்டில் 54வது நாடாக யார் ஜாயின் பண்ணியிருக்கா, பங்களாதேஷ் ஜாயின் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஜீன் தெரப்பி ட்ரையல் ஃபார் ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நோயை க்யூர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஜீன் தெரப்பி ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னா சிஎம்சி வேலூர்
ஃபோர்ஸ் சிஎம்சி வேலூரும் பிரிக் இன்ஸ்டம் அப்படிங்கிற இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, கிறிஸ்பர் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து குவாண்டம் வில்லேஜ், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவாண்டம் வில்லேஜ் எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆந்திராவுடைய புதிய தலைநகரான அமராவதியில், ஆந்திராவுடைய புதிய தலைநகரமான அமராவதியில் இது வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அடுத்து ஆரியபட்டா அப்படிங்கிற இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணி 50 ஆண்டுகள் வந்து ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா இந்த குவாண்டம் கம்யூனிகேஷனில் உள்ள முக்கியமான ஒரு விஷயமான குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனை ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து இந்தியா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து புதுசாக ஒரு 6 வெரைட்டி ஆஃப் ஸ்கேப்ர் பீட்டில் ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சைபர் கமாண்டோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முதல்ல எங்கே பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸில் 37 நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அஃபீஷியல்ஸ்க்கு ட்ரைனிங் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு இந்த எபிசோட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வேற ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.